வணக்கம் மக்களே வணக்கம். சற்று முன் கிடைத்த ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் அண்ட் முக்கியமான தகவல். சற்று முன் மூட்டை மூட்டையாக சிக்கிய பணம். ஸ்டாலின் அதிர்ச்சி. மூட்டை மூட்டையாக யாரிடமிருந்து சிக்கியது பணம்? ஸோ அந்த பணம் எங்கேருந்து வந்தது? ஸோ இதை பற்றின முழு தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சர்ச்சையில் சிக்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான். ஸோ அவரை பற்றின தகவல் தான் இது. ஸோ வீடியோவோட தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே தொடர்ந்து போகலாம். ஓகே, சற்று முன் கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, சற்று முன் அமைச்சர் உதயநிதியின் ரகசிய அறையில், அதாவது பார்த்திங்கன்னா அவருடைய பண்ணை வீட்டில் ரகசியமாக மூட்டை மூட்டையாக சிக்கிய பணம். ஸ்டாலின் அதிர்ந்து போயிருக்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த மிக்ஜாம் புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி, அதே மாதிரி நெல்லை தூத்துக்குடி இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல வசிக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே நிவாரண நிதிக்காகவும் அதே மாதிரி அவங்களுடைய அடிப்படை வசதிகளுக்காகவும் ஒதுக்கிய மாநில அரசும் மத்திய அரசும் ஒதுக்கிய பணத்தை பார்த்திங்கன்னா அமைச்சர் உதயநிதி அவருடைய பண்ணை வீட்டில் மூட்டை மூட்டையாக பதுக்கி வைத்திருந்திருக்கிறார். இதை அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா அதிரடியாக முடக்கி வைத்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 250 கோடிக்கும் மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை ரகசிய தகவலின் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டு அதை அந்த 250 கோடிக்கும் மேலே இருக்கிற பணத்தை முடக்கியிருக்காங்க. ஸோ இதனால் ஸ்டாலின் பார்த்திங்கன்னா அதிர்ந்து போயிருக்கிறார். இதனால் பார்த்திங்கன்னா அமைச்சர் உதயநிதியின் அமைச்சர் பதவி கூட பறிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்ற மாதிரி தகவல் நமக்கு தெரிகிறது. ஸோ இதிலிருந்தே ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பல சர்ச்சைகளில் சிக்கி கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜெகத் ரட்சகன், அமைச்சர் உதயநிதி, அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி, இப்போது பொன்முடி, இந்த மாதிரி திமுகவோட முக்கிய பொறுப்பில் இருக்கும் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2-3 மாதமாகவே பார்த்திங்கன்னா பல சர்ச்சைகளில் சிக்கிட்டு போகிறாங்க. அதுவும் பண விஷயத்தில் பார்த்திங்கன்னா கோடியாக பதுக்கி வைத்திருப்பதும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிட்டு வராங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த திமுகவோட ஆட்சிகள் களைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்ற மாதிரி ரகசிய தகவல் கிடைத்திருக்கு. சற்று முன் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த வீடியோவில் மெயினாக மூட்டை மூட்டையாக சிக்கிய பணம், அதுவும் ரகசிய அறையில் அமைச்சர் உதயநிதியின் வீட்டில், பண்ணை வீட்டில் ஓகேங்களா. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உதயநிதியின் அமைச்சர் பதவி கூட பறிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் அப்டேட்டாக எல்லாருக்கும் நம்ம கொடுக்கறது. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.